அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 30/4/2024. சஷ்டி திதி காலை 7:06 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. உத்திராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:07 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள். மந்த யோகம் நாளை அதிகாலை 4:07 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாய் புதனுடன் ராகு. இன்று என்ன செய்யலாம்? மருந்து தயாரிக்க, மூலிகை சேகரிக்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடனுதவி பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது. எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காசு பணம் சொத்து எவ்வளவு வந்தாலும் பழச மறக்காமல் எப்பொழுதுமே நியாயமாக, நேர்மையாக, யதார்த்தமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதி சூரியன், அவருடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல கேட்டிருந்த உதவிகளெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புதன் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. அதே மாதிரி முன்பெல்லாம் உங்களை பார்த்தும் பார்க்காம போன சிலர்லாம் வலிய வந்து பேசுவாங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வெளிவட்டாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அழகு இளமையும் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. ஆனால் நாளுக்கு நாள் போட்டிகள் அதிகமாகிட்டே போகுது. முன்ன மாதிரி வேலையாட்கள்லாம் செட் ஆக மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் சரி வர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சிடுன்னு கோவப்படுவீங்க. கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, விதி நம்மை வீதியில் நிறுத்தி வைத்து சோதிக்க தொடங்கினாலும் மதி நம்மிடம் இருக்கும் பொழுது சாதித்து காட்டிவிடலாம். ஆமாங்க, என்னதான் எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சில நேரங்களில் சிலர்லாம் புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தலையெழுத்தை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? தலைவிதியை நம்ம உழைப்பால் மாற்றலாம், கடின உழைப்பால் மாற்றலாம், விடாமுயற்சியால் மாற்றலான்னு சொல்லிட்டு முயன்று கொண்டே இருப்பவர்கள், முயற்சியால் வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கிற வகையில் செவ்வாய்
உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். வீடு மன உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதரங்களும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களும் வீடு தேடி வந்து சில உதவிகள் செய்வாங்க. வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். சாதகமான இடத்துல இன்னைக்கு வந்து சந்திரனும் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால வேணான்னு சொன்னாலும் இல்லைங்க உங்களுக்கு தாங்க இந்த பதவி சரியாக வரும்னு சில கௌரவ பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வரும். ஊர் பொது காரியங்கள், கோவில் திருவிழாக்கள் இதெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். எல்லா வேலைகளையும் நீங்களும் எடுத்துக்கட்டி செய்து எல்லாருடைய நட்பு பாராட்டையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கிப்பீங்க. குடும்பத்திலையும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. வியாபாரமும் லாபம் தரும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் புது எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உன்னை கீழே தள்ளும் ஒரு ஆயுதம் உன்னுடைய கோபம். ஆனால் உலகையே வெல்லும் ஒரு ஆயுதம் உன்னுடைய மௌனம். ஆமாங்க, சில இடங்களில் சில நேரங்களில் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் பல நேரங்களில் பல இடங்களில் சிலரிடத்தில் மௌனமாக இருந்து காரியங்களை சாதிப்பீங்க. யாராவது ஏதாவது கேட்டாலும் கூட உறக்க பேசாமல் சில நேரங்களில் மென்மையாக பேசி தன்னுடைய தன்மையை எல்லாம் வன்மையாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோவப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் அப்படி இப்படிமா சில நேரங்களில் ஏதாவது பேசுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து அப்படியே சீறி பாஞ்சு சண்டை போட்டிங்கன்னா அது சரி வராதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நினைச்ச காரியங்களை நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை விற்றுட்டு வந்த ஊரில் ஏதாவது வாங்கலான்னு தாங்க இருந்துன்னு இருக்கேன். ஆனால் ரேட்டு சரியாக வரமாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விலையில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாம் இருக்குது. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார உத்தியோக விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகள்லாம் அறிமுகமாகுவாங்க. ஆனால் ஒரு சின்ன இடைவெளி விட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. சகோதர வகையில் முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க. பாசமாக இருக்காங்களா இல்லை பாசம் இல்லாமல் இருக்காங்களா, நம்மளை மதிக்கிறாங்களா இல்லை மிதிக்கிறாங்களா, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நிம்மதி தேவையா? ரொம்ப யோசிக்காதீர்கள், ரொம்ப நேசிக்காதீர்கள், ரொம்ப எதிர்பார்க்காதீர்கள். ஆமாங்க, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாம் எதிர்பார்க்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும் பொழுது நிம்மதியெல்லாம் இல்லாமல் போகிறது. அப்புறம் நீங்கள் தான் யாரை பார்த்தாலும் நேசிப்பீங்க. எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பி நிறைய விஷயங்களில் நீங்கள் ஏமாந்து போயிருக்கீங்க. இனிமேல் ஏமாறக்கூடாது என்று நினைத்து கொண்டே ஏமாறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டி எடுக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது. 4 ரூபா வருதுன்னா 400 ரூபாய்க்கு செலவு வந்து நிற்கிது. இருக்கிற சேமிப்பு எல்லாமே கரைஞ்சி போச்சு. தேரோமோ தேரமாட்டோமோங்கிற ஒரு சந்தேகம் வேறு இருக்குதுன்னு நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நாளையிலிருந்து உங்களுக்கு குரு பகவான் அருமையான இடத்துக்கு வரார், லாபஸ்தானத்துக்கு வரார். அப்படி இருக்கிறதுனால நாளையிலிருந்தே உங்களுக்கு பணவரவு எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. வண்டி வாகனம் பழசை கொடுத்து புதுசு வாங்கலாமாங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் நம்மளால் சமாளிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முரட்டு தைரியத்தை கேது உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கார். அதனால தான் நீங்களும் கம்பீரமாக இப்போ பேசின்னு இருக்கீங்க. வியாபாரமும் ஓரளவு இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்கும். ஆனால் பங்குதாரர்கள்ட்ட சில விஷயங்கள் பார்த்து பேசுகிறது நல்லது, கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, வழக்கம் போல் தான் வேலையை வாங்கிக்கிறாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் சம்பளத்தை ஏற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கமும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பயணத்தை நாம் தொடங்குவோம். நிச்சயம் வெற்றி நமதே. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே தோல்வியை கண்டு துவண்டு விட மாட்டீங்க. இழப்புகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், இப்படி உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் நாம் நேர்மையாக இருப்போம், நம்ம வழி தனி வழி அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தனியாக நின்று சாதித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சூரியனுடைய சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்றைக்கி அதிகரிக்கும். பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். தடாலடி முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. கண்டகச்சனி நடக்கிறதுனால திடீர்னு அறிமுகமாகி யாராவது கடன் கேட்டால் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. யாருக்காகவும் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அலுவலகத்தில் உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் கூட உங்கள்கிட்ட சில ஆலோசனைகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகமாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கோபமும் அலைச்சலும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தால்தான் நிச்சயமாக வெற்றியை பெற்று வாழ முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு அதிகம் ஆசை காட்ட மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் உழைக்கணும். நம்ம உழைப்பில் நாம் முன்னேறி வரணும். அடுத்தவங்க காசில் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவங்க தயவில் நம்ம வாழக்கூடாது. சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் அதிக உரிமை எடுத்துக்காமல் நம்முடைய கடமையை நாம் செய்துக்கிட்டே இருக்கணும்னு பிள்ளைகளுக்கு தினந்தோறும் அறிவுரை சொல்லி நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும்
வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைக்கு இன்றைக்கி மரியாதை கூடும், பணவரவு உண்டு, புது முதலீடுகளும் இதாக நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொலைநோக்கு சிந்தனையோடு உங்களை வேலைகளை பார்க்க வைப்பார். 10 வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பரவாயில்ல, நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நம்ம கைக்கு வரப்போகுது அப்படிங்கிற சந்தோஷமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும், அதிக அளவு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன உடல்நல குறைவுகள், மருத்துவ செலவுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க, மனம் திறந்து அவங்களும் பேசுவாங்க. நீங்களும் சில பல விஷயங்களை, பழைய விஷயங்களையும் பேசி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் உண்டு, உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க, செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கோபம் இருக்கும், சரியாயிடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கேட்டால் இறைவன் தருவார் என்று நம்புகிற மனம் கேட்காமலேயே இறைவன் தருவார் என ஏன் நம்புவதில்லை? ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. கடவுள் நமக்கு என்ன தேவையோ, எப்போ தேவையோ அதை நிச்சயமாக நமக்கு தருவார். நாம் போய் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு செடிக்கோ கொடிக்கோ தேவைப்படுறப்ப மழையும், தேவைப்படுற அளவுக்கு வெயிலும் தரக்கூடிய இறைவன் நமக்கெல்லாம் தராமலா போய்விடுவார் என்று எப்போதும் இறைவனையே நினைத்து கொண்டு தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பாதகாதிபதியோட நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லாரும் நல்லவங்கன்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதாங்க ரொம்ப தப்பு. இன்றைய தினத்தில் புதியவர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அந்தரங்க விஷயங்களை அதிகமாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ல போய் நீங்கள் எதிலையாவது சிக்கிக்கக்கூடாது. அதனால் தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறது எப்பொழுதுமே நலமாக இருக்குங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சொத்து விவகாரங்கள் பேசலாம். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. புதன் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வங்கிகளுடைய அங்கீகாரம் இல்லாத தனியார் நிதி நிறுவனங்கள், இந்த சீட்டு பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இதெல்லாம் காசை போட்டு ஏமாந்துடாதீங்க. வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குது, லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஏமாற்றமும் இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முதல் முறை விழும்பொழுது விழுந்து விட்டோம் என்று பயந்து கொண்டே இருந்திருந்தால் மிதிவண்டியை கூட ஓட்ட பழகி இருக்க முடியாது. வாழ்க்கையும் அப்படித்தாங்க. ஆமாங்க, எத்தனையோ சிக்கல்கள், எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் அடுக்கடுக்காக வந்தாலும் அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு திறமை உங்கள்கிட்ட தாங்க இருக்கும். அறிவு கூர்மையும் உங்கள்கிட்ட இருக்குங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் ஆவேசப்படுவீங்க. ஆனால் அடுத்த நேரம் அதை எப்படி நாம் சமாளிக்கலாம் அப்படின்னு ராஜதந்திரத்துடன் யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. ஜீவனாதிபதியின் சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்கும், தைரியம் வரும், பெரிய பொறுப்பு பதவி
தேடி வர வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க அறிமுகம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் எல்லாரும் நம்மளை மதிக்கிறாங்க, நாம் போனாலே நமக்கு முக்கியத்துவம் தராங்க. ஆனால் வீட்டில் யாரும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, கூடுதல் லாபம் இருக்குது. ஏன்னா கேது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. படிப்படியாக வாடிக்கையாளர்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நாளைய தினம் குரு பயிற்சி, நாளையிலேருந்து உங்களுக்கு வியாபாரம் இன்னும் அமோகமாக இருக்கும். புது பங்குதாரர்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமாளிப்போம், இல்லைன்னா வேறு வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கோபதாபங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எந்த சூழலிலும் எனக்கு தலைக்குனிவு ஏற்படாமல் எனக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தொழிலே எனக்கு முதல் தெய்வமாகும். ஆமாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறவங்க நீங்கள் தாங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைத்து கொண்டு தொழிலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. கடந்த 2-3 நாளாகவே நீங்கள் சிரமப்பட்டீங்க. கையில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே போகுது, கரையேறுவோமா ஏறமாட்டோமோங்கிற சந்தேகமெல்லாம் உங்களுக்கு இருந்தது. இன்றைய தினம் காலையில் 10:36 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த கவலைகள், படபடப்பு, ஒரு சோர்வு, களைப்பு, இதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 2-3 நாளாக தள்ளி போன பல காரியங்கள்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. பார்த்தும் பார்க்காம போன சில நண்பர்கள், உறவினர்கள் வலியை இன்றைக்கி பேசுவாங்க. பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், மறைமுக அவமானங்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ சரியாகி ஒரு ஈர்ப்பு 2 பேருக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் எல்லா வகையிலுமே இருக்குது. இருந்தாலும் பணவரவும் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. நினச்சதெல்லாம் சீக்கிரமாக நடக்கும். ஆனால் அந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முன் கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உலகிலேயே மிகச்சிறந்த வாசனை திரவியம் நம்முடைய உயிர்தான். இந்த உயிர் நம்முடைய உடலை விட்டு விலகிவிட்டால் அது நாற்றமாகிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக பல ஆசனங்கள் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மோட உயிர் நமக்கு எப்படி முக்கியமோ அது மாதிரி அவங்கவுங்க உயிரும் அவங்கவுங்களுக்கு முக்கியம். அது சாதாரண ஒரு கிளியாக இருக்கலாம், அல்லது ஒரு பறவை, அல்லது ஒரு விலங்காக இருக்கலாம், அல்லது ஒரு செடி கொடியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எதையும் துன்புறுத்தக்கூடாதுங்கிற ஜீவகாருண்ய சிந்தனைக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. காலையில் 10:36 உங்கள் ராசிக்குள்ளார இருப்பாருங்க. அப்படி இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும், கோபப்படக்கூடாதுங்க.
உலகத்தில் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருமே உங்களை மாதிரி சின்சியராக இருந்துருவாங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு, களைப்பு, கொஞ்சம் முன்கோபம் எல்லாமே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். உங்களை பற்றி 4 பேர் 4 விதமாக குறை சொல்லி பேசினாலும் கூட அதில் ஏதாவது உண்மையான விஷயம் இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். எதுவும் உண்மை இல்லை அப்படிங்கக்குள்ள யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லது. சாதாரணமாக பேச போய் சண்டையில் முடிஞ்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வெள்ளரிக்காய் அல்லது தேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை, செய்த தவறை குத்தி காட்டும் குரலை விட சுட்டி காட்டும் விரலுக்கு மதிப்பளி. ஆமாங்க, சிலர்லாம் நாம் ஏதாவது செய்துட்டோம்னா உடனே அப்படியே குதிப்பாங்க. நீ எப்படி அது மாதிரிலாம் பண்ண முடியும்? ஏன் இது மாதிரிலாம் நீ நடந்துக்கிற? நீ படிச்சிருக்கியா இல்லையா? நீ மூச்சு விடுறியா மூச்சு விடலையா? இப்படி ஏதாவது அடுக்கடுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலர் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி செய்தால் நல்லது அப்படின்னு அன்பாக ஆதரவாக சின்ன சின்ன வார்த்தைகளால் நம்ம செழிப்பாக்குவாங்க. அதனால தாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மதிப்பளித்து அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுப்பீங்க. அப்படிப்பட்ட தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. திடீர்னு பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனும் 3ஆம் இடத்துல சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. புது பொறுப்புகளும் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால தொழில் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி வியாபார ரகசியங்களை வெளியாட்கள்கிட்ட சொல்லின்னு இருக்காதீங்க. அது அங்கே போய் இங்கே போய் அப்புறம் மறுபடியும் உங்கள்கிட்ட சில நஷ்டத்தை உண்டாக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. 7.5 சனி இருக்கிறதுனால எல்லாமே தள்ளி தள்ளி போகுது. எதுவுமே சரியாக வரமாட்டேங்குது, எதுவுமே சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது. ஏன் இப்படியெல்லாம் இருக்குது? எவ்வளோ தான் அந்த சனி பகவான் நம்ம பொறுமையை சோதிப்பார்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. புது பொறுப்பு, பணவரவு உங்களுக்கு உண்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்துன்னு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வெற்றியோ தோல்வியோ கவலை வேண்டாம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் நம்முடைய கடமையை நாம் செய்வோம். நம்முடைய திறமை வெளிப்படும் பொழுது அப்போது எல்லோரும் நம்மை தேடி பாராட்டுவார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. தள்ளிப்போன காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே சரியாகுங்க.
வியாபாரத்திலேயும் இன்னைக்கு வெற்றி உண்டு, லாபம் உண்டு. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் ராகும் உட்கார்ந்துருக்காங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்கிறதுக்கு உங்களுடைய உடல்நிலையும் நல்லா இருக்கணுங்கிறத புரிந்து செயல்படுறது நல்லதுங்க. லேசாக பல்வலி, ஈறு வீக்கம், காலில் சின்னதாக சுளுக்கு விழுந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. அதே மாதிரி அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் பார்க்க போகலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் வெற்றிகரமாக முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.